நான் இங்க நிக்கண்டா. இங்க நிக்கீங்களா? என்னே உங்களை பார்க்க முடியலையே. நான் தான் இங்கனோடி சுத்திக்கிட்டே வரேன்லப்பா. இப்ப எங்கட போயிட்டு வரீங்க? நான் ஆமா எங்க போயிட்டு வரீங்கன்னாக்க நம்ம சரோஜாக்கா வீடு வர போக வேண்டிய இருந்து. நல்ல மீன் குழம்பு போக வேண்டிய சரோஜாக்கா. அந்த மீன் குழம்பு சாப்பிடல ஏறி. ஏய் சரோஜாக்கா வீட்டுக்கு போனண்டா. வீடாடா அது. வீடா புகையானு தெரியலடா. ஒரு பக்கம் பார்த்தா கோழிகளா கிடக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆடு கூட்ட போட்டு கிடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே பள்ளியும் பச்சாம கிடக்குது. என்னடா இது புகையா வீடான்னு தெரியலடா. மாறி போயிருப்பீங்க. மாறி ஒண்ணும் போல சரோஜாக்கா வீடே தான். அப்படியா? ஆமா. ஏய் அது மட்டும் இல்லடா. ஒரு பக்கம் பார்த்தாச்சுன்னா வளையாங்கட்டி கிடக்குது, ஒரு பக்கம் பார்த்தா செலந்தி பூச்சி பள்ளி எல்லாம் ஊர்ல உள்ள பிராணி எல்லாம் அங்கதான் கிடக்கும் போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல, ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும். அது அங்க வரைக்கும் இங்க வரைக்கும் ஒரே சும்மா இரு. ஏய் அங்க சந்தோஷமா ஒண்ணும் இல்ல. அங்க சரோஜாக்காலுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து வைத்த வெளியாம், சரோஜாக்காலுக்கு வேற என்ன வயிற்றுல சூக்கேடாம். இப்படி பிள்ளைக்கு சூக்கேடு, அக்காளுக்கு சூக்கேடு, மகளுக்கு எல்லாத்துக்கும் சூக்கேடுல வந்து ஆஸ்பத்திரியில அடக்காங்க. உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாம இல்ல, வீட்டை வந்து நாம வந்து சுத்தமா வச்சுக்கிறோம்டா. வீட்டை சுத்தமா வீடு சுத்தமா இல்லைன்னா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நோய்கள்லாம் வரும். இது வந்து உனக்கு சொன்னா புரியாது. சரோஜாக்கா வீட்டுல கூட்டிட்டு போய் நான் காணிச்சுறேன். வா போ. சரோஜாக்கா இந்த பக்கம் பார்த்தா நாய் பேண்ட் பார்த்தா பூனை மாடெல்லாம் பேண்ட் போட்டுருக்கு. நான் என்ன செய்யணும்? அவ்வளவு வேலை. இனி இதெல்லாத்தையும் பக்கத்து தோப்புல கொண்டு போடணும். கையை கழுவாம வந்து கையெல்லாம் கழுவிருக்கேன் பாரு. என் பிள்ளைங்க எனக்கு 2 பிள்ளைங்க செய்யாது, ஒண்ணு செய்யாது. ஒரு மாடு வளர்க்குறேன், அதுதான் மாடு சவுண்ட் தான். ஆமா நம்ம ஊர்ல டேம் இருக்குல்ல, பெரிய டேம். அது என்னைக்காவது தூர் வரணும். இங்க எல்லாரும் போய் தூரிலாம் போடாத. யாரும் போய் தூரி போட்டது? பையன் பிள்ளை எல்லாம் சேர்ந்துதான். பிள்ளை சாதியா? பிள்ளை அப்படி செய்யாது. ஆமா பிள்ளைல அப்படி செய்யாது. அதனால தண்ணி இந்த கலர்ல வருது. சரி இருக்கட்டும். எனக்கு பிள்ளைகள் செய்ய சந்தேகமா இருக்கும். ஆடி மாசம் வரக்கூடிய மழை போயிட்டான். யாரும்
வீட்டுல இருக்காது சடி அங்க இங்க சுத்துறதா இவங்க வேலை. அம்மா அந்த அனிதாவை பாத்தியாமா? அந்தலாம் போனமா போ. ஐயோ பக்கத்து தெருவுல தான் பேர் பைகளை ஒவ்வொரு ஊரா காடி போவாங்க.
எம்மா ஏலேலேலோ எம்மா ஏலேலோ ஏலேலேலோ ஏலேலேலேலோ ஏலேலேலேலோ. ஏமா வீட்டுல யாருமா? என்னம்மா அவங்க ஏன் அழுதுட்டே இருக்கிற? எங்க அம்மா இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நான் எல்லாம் கேள்விப்பட்டேம்மா. சரி டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? டாக்டர் சொன்னாங்க எங்க வீட்ல பூனைக்குட்டி நாய்க்குட்டி இருக்குல்ல, ஆமா, அதுக்கு முடி குடிக்க தண்ணில விழுந்துட்டான். அது எங்க அம்மா குடிச்சனால அது விஷமா. அது எங்க அம்மா இப்ப படுக்க படுத்து எனக்கு பயமா இருக்குமா. சரிம்மா ஒண்ணும் ஆகாது, நீ வருத்தப்படாத சரியா? நம்ம வீட்டெல்லாம் பாரு, நம்ம ஒட்டறையா இருக்கு சரிதானா? இதெல்லாம் வந்து தூசியெல்லாம் நம்ம திறந்து வச்சிருக்கிற சாப்பாட்டை விழுந்தா நிறைய பூச்சிகள் விழும், அதெல்லாம் விஷமா இருக்கும் அப்படிதான். நம்ம சாப்பிடும்போது விஷமா நமக்கு மாறிடும். நம்மனால ஒழுங்கா ஒட்டறையெல்லாம் அடிச்சு சுத்தமா வீட்டை வச்சிருக்கணும். முக்கியா புரிஞ்சுக்கோ. அதே போல சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து நல்லா ஒழுங்கா பாதுகாப்பா மூடி வச்சிருக்குதான்னு பாக்கணும். திறந்து போட்டானா நாய் பூனை எலி எல்லாம் மட்டும் தலையை விடும். பிறகு சாப்பிட்டாலும் உங்க அம்மா மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது பத்தியா? பிறகு உங்க வீட்டுல நாய் பூனை எல்லாம் இருக்கிறதா சொன்னாங்க. புல்லும் அது வீட்டுக்குள்ளேதான் கிடக்குதான். புல்லும் அது பக்கத்துல வச்சுதான் சோறெல்லாம் சாப்பிடுறியா? அப்ப அதெல்லாம் என்ன செய்யும்? சோறையும் அவளை தட்டி விடும் போது முடி அது இதெல்லாம் அதுக்குள்ளும் அது சாப்பிட்டாலும் நமக்கு என்ன ஆகும்? நோய் தான், நிறைய பிரச்சனை ஆகும். கக்கூசுன்னு இருக்கு, இங்க இருந்தே தெரியுது கக்கூசு உள்ள வர. அதெல்லாம் பூட்டி போடணும், அது சுத்தமா வச்சிருக்கணும். அப்படி திறந்து போட்டுட்டு வந்தானா இந்த கிருமி ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? உள்ள வந்து நிறைய நோய்கள் எல்லாம் கொண்டு வரும். மூத்தாக்கும் இதே நோய் அப்படிதானே? உள்ள வயிற்று போக்கு எல்லாமே இருக்கு. எங்க அப்பாவுக்கும் ஒரே வயிற்று போக்கு. சரியா? இது எதனால? வீட சுத்தமா வைக்காதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நாய் பூனை கோழி எல்லாம் நான் வளர்க்கலன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு இடத்த தனியா வச்சு நம்ம வளர்க்கணும் சரியா? அதை உடனே வீட்டுக்குள்ள வச்சு மெத்தையில யார விட்டு சேர்ல யார விட்டு மேல எல்லாம் வைக்கும்போது நமக்கு நோய் நிறைய நோய்கள்லாம் வருது சரியா? நாய வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, அதுல கட்டி போட்டு இன்னும் வளர்ப்பேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா, இப்படிதான் இருக்கணும் சரியா? வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும். இப்ப வரும்போது நான் பார்த்தேன் தூத்துட்டே இருந்தாரு, அது நல்ல பிள்ளை. எப்பவுமே தூய்மையா வச்சிருக்கணும். சரி, நாங்க ஒரு மீட்டிங் வர போக வேண்டிய இருக்குது. இத பத்தி நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறேன், சுத்தம் சுகாதாரத்தை பத்தி சரியா? நீங்க முன்னாடி நம்ம ஊர்ல இருந்தீங்க, இப்ப எங்க இருந்து வரீங்க? நான் சுகாதார நிலையத்துல இருந்தா வரேன். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்க மையத்தை வந்து அணுகலாம் சரியா? நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்களா? ஆமா, இத மாதிரி நிறைய ஊருக்கு நான் சொல்ல வேண்டிய இருக்குது. நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருக்கு. விலங்குகள் பறவைகள் வீட்டினை சுற்றியே கழிப்பறையாக வைத்திட வேண்டாம். மனிதர்கள் கழிவும் இருந்திட வேண்டாம். தண்ணீரும் சுற்றியே தேங்கிட வேண்டாம். கழிப்பறை நன்றாக இருந்திட வேண்டும். விழிப்புடன் நாமோ இருந்திட வேண்டும். கடைபிடிங்க, ஆனந்தமாய் வாழ்க்கைய வாழலாமுங்க. நீங்க கடைபிடிங்க, ஆனந்தமாய் வாழ்க்கைய வாழலாமுங்க. நீங்க கடைபிடிங்க, ஆனந்தமாய் வாழ்க்கைய வாழலாமுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you.